நான் பாம்பேக்கு போனேன், பணம் சம்பாதிக்க தான் போனேன். இதுவரைக்கும் நான் பொய்யே சொல்லாத நான் பாம்பேல ஒரு திருடனாக நான் மாறினேன். என் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஒரே ஒண்ணுக்காக திருடனாக நான் மாறினேன். பணத்தை சம்பாதிச்சேன். எப்போதும் சொல்லுவாங்க திருடன் என்னைக்காவது மாட்டிக்குவான்னு சொல்லுவாங்க. நம்ம போலீஸார் கையில அவங்க நம்ம எலும்பை உடைக்கிறதுக்கு முன்னால நாமே நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு முறை எங்க அம்மாவை பார்த்துட்டு மறிச்சு போறதுக்காக நான் வந்தேன். நான் இத்தனை வருஷம் பார்க்காத சினிமா, காலையில இருந்து நைட் வரைக்கும் ஸ்டேஷன்ல படுத்தேன். விதவிதமான ஃபாரின் சிகரெட்ஸை வாங்கி என்னுடைய 21 வயசுல ஐ எம் செயின் ஸ்மோக்கர். 7:15 மணி கொச்சின் மெயில் வரும். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பக்கத்துல ஒரு இடத்த நானே பிக்ஸ் பண்ணேன். அதுல விழுந்து சாவதற்காக நான் இடத்த பிக்ஸ் பண்ணேன். பிக்ஸ் பண்ணிட்டு அம்மா பார்க்க வந்தேன். என்கிட்ட இருந்து மீதி காசு அம்மாட்ட கொடுத்தேன். எல்லாரையும் மாறி மாறி பார்த்தேன். 2 hours மாத்திரம் தான் இருக்கு. இனி அம்மாவையும் என் தங்கச்சியும் பார்க்க மாட்டேன், அவங்கள பார்த்துக்கலான்னு சொல்லி நான் அவங்கள மாறி மாறி பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரம் ஒரு வந்தார் உள்ள எங்க அண்ணனை பாக்குறக்காக. நான் புறப்படும் போது அவர் என்ன பார்த்துட்டு, தம்பி மீட்டிங் வரீங்களா, நாங்க 2 பேரும் மீட்டிங் போறோம் வரீங்களான்னு கேட்டாரு. என்ன மீட்டிங் போறீங்கன்னு கேட்டேன். தம்பி கிறிஸ்டியன் மீட்டிங் போறோம்னாரு. கிறிஸ்டியன் மீட்டிங்கா? நான் தான் உன்ன கூப்பிடணும், நீர் என்ன கூப்பிடுறது ரொம்ப கேவலமா இருக்கு. 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடந்துச்சு. கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா வேகமா வந்து, தாமஸ் நீ சின்ன வயதுல எவ்வளவு பக்தியா இருந்துங்கிற ஞாபகம் இருக்காடா, நீ அவர்கிட்ட போய் நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறிய, கோயிலுக்கு தானடா கூப்பிடுறாரு. நான் பெரிய சினிமா பைத்தியம். அப்போ அந்த டைம்ல தாய் சொல்லை தட்டாதேன்னு ஒரு சினிமா பார்த்திருக்கேன். இப்ப நான் அம்மாவை பார்க்கணும்னு வந்தோம், ஏன் அம்மா சொல்ல தட்டணும் கேட்ட. எத்தனை மணிக்கு மீட்டிங் முடியும்னு கேட்டேன். 8:30 மணிக்கு மீட்டிங் முடியும்னு சொன்னார். சரிங்க போங்க நான் வரேன். ஏன்னா அவ 10 மணிக்கு மேல ஒரு பெங்களூர் மெயில் ஒண்ணு போகும். அதனால நானே என்னுடைய சாவுக்கு இன்னொரு 3 hours தள்ளி வச்சுட்டு, கோவிந்தசாமி பைபிள் எடுத்துட்டு போனாரு. 20 ஃபில்டர் சீரட்டை என் மடியில வச்சுக்கிட்டு நான் ஆலயத்துக்கு போனேன். சீரட் எடுத்தான் போனேன். அன்றைக்கு சுந்தரையா சபையில அன்றைக்கு அமெரிக்காவில இருந்து மரே ஜான்ஸ்டன் அவருடைய அனுபவ சாட்சிய சொல்லிட்டு இருந்தார். கடைசியா அவர் என்ன பார்த்து கை நீட்டி சொல்ற மாதிரி இருந்தது, வாலிபனே உன்னுடைய இளமையிலே நீ சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சிகளிலே நட, ஆனால் உன் வாழ்க்கையை குறித்து நீ கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்கணும். அப்ப என்னுடைய உள்ளத்துல ஒரு பெரிய கொஸ்டின், நாமும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் செய்துட்டு இதுக்கெல்லாம் முடிவு உண்டாக்குறதா சாவ போறோம், ஆனா மரணத்துக்கு பின்னால ஒரு தீர்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ வெளியே வந்த அந்த சீரட்டையும் தீப்பெட்டி கையில எடுத்தேன். நான் ஒரு கிறிஸ்தவனா பிறந்தேன், இதுவரைக்கும் நான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த ஐயா சொல்ற இயேசு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த ஐயா சொல்ற இயேசுதான் உண்மையான இயேசுவா இருந்தா இன்றையோட இந்த சிகரெட்டில இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும். அவர் சொல்ற சமாதானம் எனக்கு வேணும். அந்த சிகரெட்டை கிழிச்சு தீப்பெட்டிய காலின் கீழே போட்டு அந்த சர்ச்சு வாசல்ல மிதிச்சுட்டு நான் நேரா வீட்டுக்கு வந்தேன். நான் நிம்மதியா நான் தூங்கின இரவு அதுதான்.